குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, யூனிஃபார்மாக நம்மளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குரிய அமௌண்ட் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். என்ன பிரின்சிபல் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டில் நம்ம யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டை தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 அமௌண்ட் இருக்குது. அதில் 10% இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம 1 year பாரோ பண்ணியிருக்கோம். அப்போ 10,000 10% ஃபார் 1 year. இயர் வந்து 1 தான், நார்மலாக 1000. ஸோ ஒவ்வொரு இயர்லையும் நம்ம எதில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ 1 year அப்படின்னு சொன்னது ஃபஸ்ட் இயர் மட்டும் அப்படின்றதுனால நம்ம வெறும் 1000 போட்டிருக்கோம். இதே செகண்ட் இயர் அப்படின்னு சொன்னால் இந்த 1000 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2000 வரும். தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லும்போது 3000. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னோம்னா, பிரின்சிபல் அமௌண்ட்டில் நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுது. வென் த இன்ட்ரெஸ்ட் இஸ் கேல்குலேட்டட் ஆன் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டை தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10,000 + 1,000 டோட்டலி 11,000. திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் அமௌண்ட். இதை வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இது நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்குரிய ஃபார்முலா PNR/100 அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டா PNI அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஐன்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் R/100. அந்த R/100 தான் நம்ம I அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ P ஃபார் பிரின்சிபல், தென் N ஃபார் நம்பர் ஆஃப் இயர்ஸ், R ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுதான் தட் இஸ் PNR. ஸோ இப்போ அமௌண்ட் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் அமௌண்ட். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அமௌண்ட் கேல்குலேட் பண்ணலாம். இப்போ பிரின்சிபல் அப்படின்றத வந்து நம்ம Pன்ற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறத PNI அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுலேயுமே P காமனாக இருக்கனால Pயை வெளியே எடுத்துட்டோன்னா தட் இஸ் 1 + NI. ஸோ அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு P × 1 + NI. இதுதான் அமௌண்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR. P for principal, N for number of years, R for rate of interest. Number of years, number of day, or number of weeks. So anyhow, the next one. இப்போ பாருங்க, what is the simple interest earned by rupees 50,000 at 12% per annum in 5 years? So 5 yearsல நம்மளுக்கு 12% இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNI, P ஈக்குவல் டு 50,000, N ஈக்குவல் டு 5 years, I ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் 12/100 ஈக்குவல் டு 0.12. ஸோ 50,000 × 5 × 0.12 ஈக்குவல் டு 30,000. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன். திஸ் இஸ் ஈஸியஸ்ட் ஒன். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட். இது ரெண்டுமே கேல்குலேட் பண்ணுறோம். இப்போ 4 மாடல் கொடுத்துருக்குது. இதில் 3,000 7% per annum ஃபார் 2 years, 1,460 8% per annum ஃபார் 110 days, 25,000 at 10% per annum ஃபார் 26 weeks, 50,000 at 7.5% per annum ஃபார் 4 months. ஸோ இயர், டேஸ், வீக், தென் மந்த். ஸோ இப்படி 4 மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பாருங்கள். த சேம் ஃபார்முலா, நோ சேஞ்சஸ். PNI, P is 3,000, N is 2 years, I is 7%. So 7/100 equal to 0.07. So மொத்தமாக P × N × I மென்ஷன் பண்ணோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் 420. இதில் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் P + சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். P is 3,000, then simple interest is 420. 3,000 + 420, 3,420. ஓகேவா? The next model, listen. Next one, 1,460 at 8%, 110 days. ஸோ டேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் 2 மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். இங்கே டேஸ் அப்படின்னு சொல்லும்போது 110 / 365. ஸோ திஸ் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ இயர். 1 இயரில் எத்தனை டேஸோ அதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மொத்தம் 110 டேஸ்க்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் தேவைப்படுது. அப்போ 365 டிவைட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு வர்ற இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் வந்து ஃபார் 1 year. எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் வந்து 1 yearக்கு தான் வரும். அதை வந்து நம்ம டேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பிரின்சிபல் 1,460 × 110 / 365 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தென் அமௌண்ட் வேணும்னு சொல்லும்போது சேம் திங். பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1,460 + 35.20 ஈக்குவல் டு 1,495.20. திஸ் இஸ் செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ், லிசன். Third one is 26 weeks. 25,000 10%, 26 weeks. So weeks அப்படின்னு சொல்லும்போது total number of weeks in a year is 52. So P 25,000, N 26/52, I is equal to 10/100, that is 0.10. 25,000 ×
26/52 into 0.10. That is simple interest is 1250. Just we have to calculate it only for the 26 weeks. அதுக்கு மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறோம். அதனால தான் 52வை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறோம். இங்கே வீக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் வீக்ஸ் இந்த இயரை டிவைட் பண்ணணும். டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இந்த இயர் அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 1250. தட் இஸ் அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் இஸ் 25,000. Simple interest is 1250. Totally 26,250. Then fourth case is 50,000 7.5% per annum for 4 months. So year, days, weeks, then last one is month. So month calculation போடும்போது principal is 50,000 n month 4 month. So 4/12. I is equal to 7.5%. So simple interest is 1250. Then amount. Then next we have calculated the amount. Principal plus simple interest 50,000 plus 1250 is equal to 51,250. ஸோ இதில் நம்ம என்ன கேஸ் மொத்தம் 4 கேஸ் பார்த்துருக்கோம். இதில் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இயர்ஸ் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். டேஸ் சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸை டிவைட் பண்ணணும். வீக்ஸ் சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் வீக்ஸ் இந்த இயரை டிவைட் பண்ணணும். மந்த் சொல்லும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் மந்த் இந்த இயரை டிவைட் பண்ணணும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.